டொயோட்டா யாரிஸ் கிட்டத்தட்ட புது வண்டி கண்டிஷன்லேயே தான் நம்மக்கிட்ட சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட கலர் பார்த்திங்கன்னா பேந்தான் ப்ரௌன். ஸோ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக பிளாக் மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ப்ரௌன் கலர் தான். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இன்கேஸ் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது கார் தேடிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்கள். எந்த குறையுமே இருக்காது, எங்கேயுமே சின்ன ஸ்க்ராட்ச் டென்ட் கூட இருக்காது. வெஹிக்கிள் அப்படியே தெளிவாக ஒரிஜினல் கண்டிஷன்லேயே இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கலருமே பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர். ஸோ நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கலர்லாம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா 2021 மாடல். ஸோ வெறும் 4 வருஷமே இன்னும் ஆகலை. ஆக்சுவலாக February ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்தால் தான் 4 வருஷம் ஆக போகுது. ஸோ இன்சூரன்ஸ் இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குது. ஏன்னா நம்ம இயர் முடியிறப்போ தான் அது ஆக்சுவலாக ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வருஷமும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் முடியாது. அதாவது ஃபெப் ரெஜிஸ்ட்ரேஷன்னால உங்களுக்கு ஃபெப்பில் தான் ரினியூவல் வரும் இன்சூரன்ஸ் கூட. வண்டி ஃப்ரண்ட்லேயுமே பாருங்கள், நல்ல சூப்பரான ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்பு. ஸோ டயர் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வெஹிக்கிளோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து புது வண்டி மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒரிஜினாலிட்டி குறையாமல் அப்படியே இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6,80,000 கோட் பண்ணியிருக்கோம். நம்ம வாங்க, நேரடியாக பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி கண்டிப்பாக கொடுத்துடலாம். வண்டி சூப்பர் வெஹிக்கிள் பாருங்கள், எந்த அழுக்கோ எதுவுமே இல்லாமல் டச் ஸ்க்ரீன் வந்து அவங்க புதுசாக போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது, ரிவர்ஸ் சென்சாரும் இருக்குது. எல்லாமே பக்கா ஒர்க்கிங். மியூசிக் சிஸ்டமும் பார்த்திங்கன்னா நல்ல டச் ஸ்க்ரீனோட பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி ஏர்பேக் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 ஏர்பேக் வந்துடும். டிரைவருக்கு ஒன்று இருக்குது, பேசஞ்சருக்கும் ஒரு ஏர்பேக் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜும் தரக்கூடிய வெஹிக்கிள். ஸோ டொயோட்டோவோட கார்ஸ் குவாலிட்டி பொறுத்தவரைலாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. ஸோ கிலோமீட்டருமே பார்த்திங்கன்னா வெறும் 51,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ யாராவது நல்ல குவாலிட்டியான கார்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பார்த்து உங்களுக்கு அந்த ப்ரைஸில் கொடுத்துடலாம். வண்டி அதுக்கான குவாலிட்டிஸ் இருக்குது. வண்டியில் இன்னும் புது காரோட கண்டிஷனில் அப்படி தான் இருக்குது. எந்த சின்ன டேமேஜோ எதுவுமே இல்லை. ரொம்ப வெல் மெயின்டைன் காரு. உங்களுக்கு ஈவன் ஹேண்ட் ரெஸ்ட் கூட வந்துடுது. வண்டியுமே நீட்டாக இருக்குது. பாருங்கள் இன்டீரியர் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி பாருங்கள், மேலே டேஷ்போர்டில் ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லாமல் அப்படியே புதுசு மாதிரியே தான் இருக்கும். ப்ளஸ் பூட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸான பூட்டு. ஸோ வாங்க நம்ம பூட்டையும் பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸான பூட் இருக்குது. ஸோ நல்ல ஒரிஜினாலிட்டியாக சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல சேஃப்டியான நல்ல ஸ்ட்ராங்கான காருமே கூட. ஸோ டொயோட்டா கார்ஸ் வந்து பில்டுமே கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த கார் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காரை பொறுத்தவரையிலும் குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்காது. அதே மாதிரி கம்பெனியும் பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாத கம்பெனி தான் என்ன டொயோட்டோவோட கார் இது. ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டியான கார்ஸ் தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இதே மாதிரி இன்ஜினை பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப அதிக காலம் உழைக்கக்கூடிய இன்ஜின். ஸோ டொயோட்டோவோட இன்ஜின்ஸ் வந்து சாதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு 2,000,000 3 லட்சம் கிலோமீட்டர் வரலும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகக்கூடிய இன்ஜின்ஸ் தான் அது. ஸோ இந்த கார் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள். அடிஷ்னலாக தகவல் சந்தேகம் எதாக இருந்தாலும்
மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வண்டியை பொறுத்தவரை சேஃப்டியான வெஹிக்கிள் ப்ளஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி அடிஷ்னல் தகவல் சந்தேகம் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது கார் தேடிட்டு இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக நம்மளை ரீச் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு யாராவது கார் தேடிட்டு இருந்தாங்கனாலும் மறக்காக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.